ஆனா நம்மளுடைய குறை என்ன தெரியுங்களா? இதை பிடிச்சோம்னா அதை விட்டுடுவோம், அதை பிடிச்சா இதை விட்டுடுவோம். இதான் நமக்கு இருக்கிற பிரச்சனை. நமக்கு இக்கட்டான சூழல் என்ன தெரியுங்களா? தமிழ் 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 அப்படின்னு பேசுறவெல்லாம் என்ன பண்ணிட்டான்? சாமி இல்லைன்ட்டான். சாமி 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 அப்படின்னு பேசுறவன் தமிழ் இல்லைங்கிறான். நாம எங்க போய் நிக்கிறதே தெரியல. இவங்களும் நம்மளை சேர்த்து மாட்டேங்கிறாங்க, அவங்களும் நம்மளை சேர்த்து மாட்டேங்கிறாங்க. ரெண்டுக்கு நடுவில் நின்றுட்டு இருக்கிறோங்க நாம. ஏன்? சைவம் என்றாலே தமிழும் சிவமும் எல்லாம் ஒண்ணுதான், வேறுபாடே இல்லைங்குது நூலு. படிக்கிற எல்லாரும் தான் படிக்கிறோம். ஆனா என்ன பண்ண மாட்டேங்கிறோம்? நடைமுறையில ரெண்டுக்கு சமமான இடத்தை கொடுப்பதில்லை. இன்னைக்கும் தமிழுக்கு இன்னும் கருவறையில் இடம் இல்லை. வெளியதான் நிக்கணும், அது வெளியதான் பாடணும். அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் நம்மளுக்கு சட்டம் வந்துக்கு போட்டுக்கிறோம், எல்லாம் இருக்குது. என்னத்த பண்றதுங்க? இது நீங்கெல்லாம் முடிவு பண்ணணும். அது யார் முடிவு பண்ணுவது? நீங்க தான். பூசை செய்பவர் தான். இந்த தமிழ், இந்த ஆற்றல், ஏன் இந்த பெருமக்கள் எல்லாம் அன்னைக்கு பணி செய்த காரணத்தினால் தானுங்க தமிழ்நாட்டில் இன்னைக்கு கோயில் தங்கி நிக்குது. அவங்க போய் பாடி பாடி பணி செய்யாம இருந்திருந்தா இன்னைக்கு இந்த நாடு சமணத்துக்குரிய இடமால மாறி போயிருந்தா உமக்குள்ள என்னையா வேலைங்க? கோயில் இருந்தா தானே நீ உள்ள போய் நிற்க முடியும், நான் உள்ள போய் நிற்க முடியும். ரெண்டு பேரும் உள்ள நிற்பதுக்கு யார் இடம் கொடுத்திருக்கா? திருமுறை தானே கோயிலை பாதுகாத்து கொடுத்துச்சு. அந்த திருமுறைக்கான இடத்தை நீங்க கொடுக்கலைன்னா அது நன்றி கொண்ட செயல் அல்ல. அந்த பார்வையில யாரு பார்க்கணுமோ அவங்க பார்க்கணும். அப்பதான் இந்த ஏன் நமக்கு மொழி வேறுபாடு இல்லை. நம்முடைய பார்வையில எந்த மொழியில் சொன்னாலும் என் இறைவனுக்கு தெரியும். எல்லா மொழியாலும் ஏத்தும் இறைவர் என்பது ஞானசம்பந்த பெருமானின் திருவாக்கு. சொல்றவங்க எல்லாம் நல்லா தான் சொல்றோம். ஆனா செயல்பாட்டுக்கு வரும்போது இதை ஒதுக்கித்தானே வச்சிருக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் மிகப்பெரிய சமய தலைவர்களே அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறாங்க. பேர் சொன்னா சிக்கலா போயிடும், பேரை விட்டுடும். அவ என்ன பார்வையில நிக்கிறோம் அப்படின்னு கேட்டா இதை இன்னும் அந்த இடத்துக்கு கொண்டு போகாமலே இருக்கிறோம். இறைவன் எந்த பாட்டை கேட்டு மறந்து போனானோ அந்த பாட்டு இன்னும் கருவறையில் ஒலிக்கப்படவில்லை. அது வருத்தத்துக்குரிய ஒன்று. என்னைக்காவது ஒரு மாற்றம் நிகழும் அப்படின்னு காத்து கிடக்கிறோம். அது சாமி என்னைக்கு திருவுள்ளம் பற்றுகிறானோ அன்னைக்கு அது நடக்கட்டும் அப்படிங்கிறத தவிர்த்து நம்ம இல்லை ஒன்றுமில்லை. இரண்டும் அவரவருக்குரிய மொழி. நீங்க ஒன்றை வேண்டாம் என்று சொல்லும் போதுதான் சிக்கல் ஏற்படுகிறது. உனக்கு தெரிந்த மொழியில நீ கும்பிடு, எனக்கு தெரிந்த மொழியில நான் கும்பிட்றேன். ரெண்டு பேருக்கு அவரு அருள் செய்வார். அவரு தானே, அவரு சொல்லட்டுமே நீ பாடாதன்னு. அது இல்லையே. இப்ப நாம தானே